And students, குட்டி சாருக்கும் குட்டி மேடம் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். கேமரா பாருங்க. ஓகே சார், கேமரா பாருங்க. ஓகே, போலாங்க. உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹெல்மெட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவர் மலையரசங்குப்பம் பொன்னுசாமி கார்த்திக் அவருடைய பிறந்த நாள். அதனால இப்போ அவரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஹெல்மெட்டு. ஹெல்மெட் எதுனா வீட்டில் வச்சு போட்டுட்டு வரது ஹெல்மெட் கொடுக்குறது, புரியுதா? எல்லாரும் ஹெல்மெட் தலையில் போடுங்க. அப்போ தலையில் போடாமா அவனுக்கு நான் அச்சுக்குதா? எல்லாருமே ஹெல்மெட் கண் ஓகே சார். சார் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் பொன்னுசாமி கார்த்திக். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சி தாலுக் மலையரசம் வில்லேஜுக்கு என்னோட கிராமம். என்னோட பர்த்டேக்காக வந்து எங்க கிராமத்தை சுற்றி உள்ள ஒரு 25 கிராமம் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் வந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஆனால் நீங்கள் வந்து நிறைய முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஏதாவது போய் செய்து உதவி பண்ணி படிப்படியாக வந்து கலாச்சாரம் ஆக்குன்ற அந்த நிலையை வந்து குறைச்சிருக்கீங்க. இந்த போது மலையரசு சட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபாடு தான் வந்து காவல் நிலையங்களை வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதையே நீங்கள் குறைச்சி இன்னும் வந்து 100% தூய்மையான கிராமமாக மலையரசு சட்டத்தை, அதாவது மது இல்லாத கிராமம் மாற்ற நடவடிக்கை சார். கண்டிப்பாங்க. இது ஒரு படம் அப்படின்றத விட சார் கோடியில் ஒருவங்கள பார்த்துருப்பீங்க சார். அந்த விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு சிட்டி ஒரு வார்டு வந்து பெஸ்ட் வார்டுன்னு சொல்லி அவார்டு வாங்குறாங்க. அடுத்த 10 வருஷத்துல மலையரசங்குப்பம்ன்ற இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 இயர்ஸ்ல எங்க கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெஸ்ட் வில்லேஜ். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்க வந்துட்டு போற அளவுக்கு எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றதே ஒரு பெரிய தாட் சார். ஏன்னா எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சார் உண்மையில வந்து அது பிளாக் மார்க் அப்படின்றத விட ஒரு காலத்துல எக்கச்சக்கமான பேர் வந்து எல்லா வீட்லயும் வந்து இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டட் எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனாலும் முழுசா இன்னும் அந்த கம்ப்ளீட்டா வந்து இன்னும் முடியல, இன்னும் இருந்துட்டு இருக்கு. இதை குறைக்கிறதுக்கு டைரக்டா முயற்சி எடுக்கிறதுக்கு எங்களோட சைட்ல இருந்து நாங்க அது பண்ண முடியாது. நாங்க கவர்மெண்ட்டோ இல்லை அப்படி கிடையாது. ஆனா அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்கள் மாற்று வழியை உருவாக்க முடியும். அந்த வேற ட்ராக் கிரியேட் பண்ண முடியும். யார் அந்த ஆக்டிவிட்டி பண்றாங்களோ அந்த ஃபேமிலி பீப்புளை பார்க்குறோம். அந்த ஃபேமிலியில எதனால இந்த ஆக்டிவிட்டி பண்றாங்க, சொகுசுக்காக பண்ணா அதை கண்டிப்பா வந்து இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்களே டைரக்டா அப்போஸ் பண்றோம். சொகுசை தாண்டி அவங்களோட சுய தேவைக்கு பண்ணா அதுவும் தப்பு தான். அதையும் தடுத்து நிறுத்த எல்லா முயற்சி எடுக்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்கு வருமானத்துக்கு வேற என்ன வழி இருக்கும்? அந்த குடும்பத்துல யார் படிச்சவங்க, யார் படிக்காதவங்க, யார் படிக்க முயற்சி பண்றாங்க, இல்லை யாருக்கு என்ன தெரியும் பாக்குறோம். அதை ரிலேட் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா இன்னொரு 10 to 12 வருஷத்துல இந்த மலையரசங்குப்பம்ன்ற வில்லேஜ் வந்து இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் வில்லேஜ்ன்றதை கிரியேட் பண்றது என்னோட, எங்க டீமோட, எங்க ஓவரால், அது நம்ம ஃபேமிலி குரூப்பா இருக்கட்டும், செயல் ட்ரஸ்டா இருக்கட்டும், எங்க எல்லாரோட ஒரே பெரிய தாட் என்னன்னாக்கா அடுத்த 10 to 12 வருஷத்துல மலையரசங்குப்பம் வில்லேஜ் அப்படின்றது இந்தியாவிலே பெஸ்ட் வில்லேஜ். இப்படி ஒரு வில்லேஜ் இருக்குமா அப்படின்ற அளவு அது என்விரான்மெண்ட் பேஸ்ட், அது வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஓவரால் ஒரு கிராமம் எப்படி இருக்குன்றது ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க முயற்சி எல்லாத்துக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பா சார். இப்போ எங்களுக்கு என்ன சார், நாங்க வந்து அதாவது எங்க ஊரை சார்ந்து அது படிப்பாகட்டும், விளையாட்டாகட்டும், அதே சமயத்துல அடுத்த கட்டத்துக்கான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், ஒரு வியாபாரம் ஆகட்டும், எல்லாமே இதுல எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சு எல்லாமே ரொம்ப லாங் டர்மா திங்க் பண்றோம். எங்களோட ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், மினிமம் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மேக் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணா கூட அதுக்குன்னு சில SOP இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். அதே சமயத்துல ஒரு கிராமத்தை எப்படி கட்டமைக்கணும், ஒரு கிராமத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணும்பொழுது
அதில் அக்ரிகல்ச்சர் எப்படி எடுத்துகிட்டு வரணும், அதில் நீர் ஆதாயத்தை எப்படி எடுத்துகிட்டு வரணும், அதே மாதிரி வந்து இயற்கை சார்ந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எஜுகேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் மெயின்டைன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ எங்க ஊர்ல முதல்ல வந்து சில ஆக்டிவிட்டிஸ் நாங்க ஸ்ட்ரென்த் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டு வந்துட்டு கண்டிப்பா அடுத்த லெவல்ல வந்து தாலுகா லெவல்ல, மாவட்ட லெவல்ல, அது ஸ்டேட், அதாவது ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இது கண்டிப்பா எடுத்துட்டு வரதுக்கான எல்லா முயற்சி இருக்கு சார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப லாங் டர்மா திங்க் பண்றோம். யாரோ ஒருத்தர் வந்தா போதாது, ஒவ்வொருத்தரும் திறமை இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியில வரதுன்னு எல்லா முயற்சி எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுக்கான எல்லா முயற்சி எடுத்துருக்கோம், பண்ணுவோம் சார், கண்டிப்பா பண்ணுவோம். என்ன நிலத்திட்டம் என்ன மதிப்பீடு? சார் இப்போ கிட்டத்தட்ட வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவசாயம் சார்ந்த எங்களால் முடிஞ்ச யூரியா, மற்ற விதை, அந்த மாதிரி வந்து எல்லாமே அவங்க கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் ஸ்கூல் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்தும் இல்லாமலும் வந்து படிக்க வைக்க முடியாத குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஃபீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸ் என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக வந்து பெட்ரோல் பங்க்ஸ் அண்ட் காமன் பிளேசஸ்ல வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு, ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி கேட்டு அவங்களோட அறிவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சி பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்மெட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓவரில் பண்ண. இது போக தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை, அவங்களுக்கு இன்னும் வந்து நல்ல செப்பல் கொடுத்துருக்கோம், பிராண்டடாக அவங்க நல்லா யூஸ் பண்ண மாதிரி செப்பல் கொடுத்துருக்கோம், ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்னென்ன முடியுமோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் செஞ்சிருக்கோம் சார். அத்தியாவசிய தேவையா இருக்கு. ஆனால் சுற்றி மலைப்பகுதி என்பதால வந்து டவர் கிடைக்கல. நீங்க ஏதாவது முயற்சி செய்து அரசோட ஏதாவது இணக்கமாக மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு உங்க முயற்சியில் டவர் அமைக்கிறது? கண்டிப்பா சார், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்றோம். 2027 மேக்ஸிமம் வந்து எண்டுக்கு முன்னாடி சார் டவர் எடுத்துட்டு வர்றதுக்கான அதுக்கான பேஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கேஸ் நெக்ஸ்ட் இயர் ரெண்டுங்க, இன்னும் 7 to 8 months எடுத்துட்டு வர மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுவோம் சார், வந்துடும் சார். எஸ் சார். இல்லை சார், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த கிரவுண்ட் வந்து அத்லட்டிக், இப்போ திருவண்ணாமலை கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேஷனல் கேம் நடத்துகிற அளவுக்கு இருக்கும். எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட கிரவுண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து இப்போ நியூ கவர்மெண்ட் வந்து அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்கோம் சார். SDAT சைட்லேருந்து மூவ் பண்ணியிருக்கோம். அதுவும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வரும் வாய்ப்புகள் இருக்குது சார். அது போக எங்களோட கிராமத்தை சார்ந்து நாங்கள் ஒரு கிரவுண்ட் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார், காமனாக எல்லாருக்கும் பொதுவாக. புது அரசு பதிவிட்டுள்ளது. 2005 ஆதாரத்தினுடைய கண்டிப்பா சார். இப்போ ஆதவ் சார் பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு பிளேயர். ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு பிளேயர்ன்றப்ப பிளேயர்ஸோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவரால் ஈஸியாக அந்த வேவ் லென்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும், அதே சமயத்தில் மலையாசம் கிராமம் எங்களை சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு இது பெரிய சப்போர்ட் சார், பெரிய சப்போர்ட். அதே சமயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு 1 month வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு 3 days எங்களுக்கு நியர்பை திருவண்ணாமலை சார் ஸ்டே பண்ணி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இது எங்களுக்கு பெரிய ஃபேவராக இருக்கும், நாங்கள் நம்புறோம் சார். கண்டிப்பாக சார் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது சார்.